ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து எக் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்புக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நைஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிருக்கேன். அது கூட அந்த ஜார்லேயே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்தளவுக்கு நான் இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூனு ரெட் சில்லி பவுட்ரு வச்சுருக்கேன். இப்போ அதில் சின்ன சைஸு தேங்காயும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்க பாருங்கள். இது வந்து நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நைஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன், செட்டி. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுலேயே அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்தளவுக்கு வதக்கணுன்னு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நான் 2 முட்டை வந்து அவிச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம காய் சீவு கட்டரில் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் சீவி வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ உடச்ச கடல மாவு வந்து கடல மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம பிசையும்போது பார்த்துக்கின்னு பாருங்கள், இந்தளவுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் செலவு சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா பிசைஞ்சிருக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள், நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த உருண்டையாக பிடிச்சிக்கிறோம். இப்போது எந்தளவுக்கு நமக்கு உருண்டை சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம சின்ன சின்னதாகவே உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. இந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ குழம்பும் நமக்கு இந்தளவுக்கு கொச்சின்னு இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் முட்டை வேகும்போது நம்ம கலக்கும்போது உடையாமல் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். மெதுவாக ஒரு பக்கம் வெந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம முட்டையை. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய எக் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.